டு ஆல். இந்த லெக்சர் சீரிஸில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு சப்ஜெக்டாக வந்து ஓல்டு கொஸ்டின்ஸ் எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து 600லேருந்து 700 அதாவது 100 கொஸ்டின்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே வந்து ஒரு 600 கொஸ்டின்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் உள்ள கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் இப்போ சப்போஸ் இப்போ லாஸ்ட்டாக நடந்த எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ரிப்பீட் ஆகிருக்கும். கெமிஸ்ட்ரி கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களால் சால்வ் பண்ணுற அளவுக்குனாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்கும். இனி வரப்போகிற இந்த 600லேருந்து இந்த 900 வரையும் உள்ள கொஸ்டின்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இதான் வந்து லேட்டஸ்ட்டாக கேட்ட கொஸ்டின். இந்த கொஸ்டின்ஸில் இருந்து இந்த கான்செப்ட் வச்சு நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வரதுக்கான நிறையா வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த நேம் ஆஃப் தி அன்ரியாக்டிவ் கேஸ். இதில் வந்து அன்ரியாக்டிவ் கேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நைட்ரஜன். இங்கே வந்து நைட்ரஜன் தான் வந்து அன்ரியாக்டிவ் கேஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹெவி வாட்டர் இஸ் ஸோ கால்டு பிகாஸ் இட் கண்டைன்ஸ். ஹெவி வாட்டர் அப்படின்னு எதுக்கு சொல்லுவோம் அப்படின்னா ஹெவி ஐசோடோப் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் வந்து அதில் இருக்கும். ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஹெவி ஐசோடோப் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கனால நம்ம ஹெவி வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேஸ் இஸ் சால்யூபிள் இன். ஸோ கேஸ் வந்து எதில் சால்யூபிளாக இருக்கும் அப்படின்னா ஹெச்எஃப்ல வந்து சால்யூபிளாக இருக்கும். ஹைட்ரோஃப்ளோரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஆசிட் ரெயின் இஸ் காஸ்ட் பை. ஆசிட் ரெயின் வந்து சல்ஃபர் அண்ட் நைட்ரஜன் ஆக்சைட்ஸ்னால வருதா. ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் நைட்ரஜன் டை ஆக்சைடு. ஸோ இதனால தான் வந்து நம்மளுக்கு வந்து ஆசிட் ரெயின்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு த நியூக்ளியர் பார்ட்டிகல் ஹேவிங் நோ மாஸ். அதாவது மாஸும் கிடையாது சார்ஜும் கிடையாது பட் ஒன்லி ஸ்பின் அப்படின்னா என்ன அப்படின்னா நியூட்ரினோ. ஸோ நியூட்ரினோ தான் வந்து இங்கே கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் இன் எ பீரியட் ஃப்ரம் லித்தியம் டு ஃப்ளோரின் அயனைசேஷன் பொட்டன்ஷியல். ஸோ இதிலேருந்து இந்த லித்தியத்துலேருந்து இந்த ஃப்ளோரின் வரையும் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் டிக்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ வந்து இதில் வந்து இன்க்ரீஸ்னு சொல்ல முடியாது, டிக்ரீஸ்னு சொல்ல முடியாது. கெனாட் பி ப்ரெடிக்டடாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் மெட்டல்ஸ் கேன் டெபாசிட் காப்பர் ஃப்ரம் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். ஸோ இங்கே வந்து இதில் வந்து என்ன கரெக்டான ஆன்சராக இருக்கும் அப்படின்னா என்ன மெட்டல் அப்படின்னா அயன்கிற மெட்டல் தான் வந்து இந்த மாதிரி ஆகும். த மெட்டல்ஸ் கேன் டெபாசிட் காப்பர் ஃப்ரம் தி காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். அதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் when arsenic atoms are added to germanium lattice it becomes என்னவா மாறும் அப்படின்னா எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டராக மாறும். எதில் வந்துன்னா ஆர்சனிக் ஆட்டமை வந்து ஜெர்மானியம் லாட்டிஸில் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் கிடைக்கும். நெக்ஸ்ட் விச் அமாங் தி ஃபாலோயிங் இஸ் யூஸ்டு டு டைல்யூட் ஆக்சிஜன் இன் தி கேஸ் சிலிண்டர் யூஸ்டு பை தி டைவர்ஸ். ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆக்சிஜனாக இருந்தாலும் சரி நைட்ரஜனாக இருந்தாலும் சரி எதை மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஹீலியம் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் டஸ் நாட் ஃபார்ம் ஆக்சி ஆசிட். ஸோ ஆக்சி ஆசிட் வந்து எது ஃபார்ம் பண்ணாது அப்படின்னா ஃப்ளோரின் வந்து ஃபார்ம் பண்ணாது. ஆக்சிட் வந்து ஃபார்ம் பண்ணாது. எதுன்னா ஃப்ளோரின் வந்து ஃபார்ம் பண்ணாது. நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளோசர் டு மிக்சர்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் ஆர் கிரேட்டர் தென் தி எக்ஸ்பெக்டட் ஆன் தி பேசிஸ். ஸோ இதில் வந்து ஒன்று கிரேட்டர்னு கேட்பாங்க, இன்னொன்று லெஸ் தென் கேட்பாங்க. ஸோ இந்த கிரேட்டர் அப்படின்னா நம்மளுக்கு எது ஆன்சராக இருக்கும் அப்படின்னா சினர்ஜிசம். ஸோ சினர்ஜிசம் தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். சப்போஸ் லெஸ் தென் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆன்டகோனிசம். ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ இங்கே வந்து கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா கிரேட்டர் தென் கேட்டிருக்கனால சினர்ஜிசம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். The exposure to mixtures of chemicals are greater than the expected on basis of effects of exposure to each chemical individual. அப்படிங்கிறதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா சினர்ஜிசம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் த ஃபில்டர் ஓவர் விச் சீவேஜ் இஸ் ஸ்ப்ரிங்கிள்ட் இஸ் கால்டு. என்ன அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா ட்ரிக்லிங் ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்ப்ரிங்கிள்டு வந்துச்சுன்னா அப்படின்னா ட்ரிக்லிங் ஃபில்டர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் த நியூட்ரான்ஸ் ஆர் ஸ்லோ டவுன் பை த நியூக்ளியர் ரியாக்டர். என்ன அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா மாடரேட்டர் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ நம்ம இது நிறைய பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் an element of the atomic number 29 belongs to. ஸோ 29ங்கிறது வந்து காப்பரோட அட்டாமிக் நம்பர். ஸோ இந்த மாதிரி இந்த மெட்டல்ஸ்லாம் எதில் வரும் அப்படின்னா டி பிளாக் எலமெண்ட்ஸில் வரும். ஸோ டி பிளாக்ல வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து மெட்டல்ஸாக இருக்கும். ஸோ டி பிளாக்ஸுங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் விச் அமாங் தி ஃபாலோயிங் இஸ் யூஸ்ட் as a catalyst in the productions of high octane fuels. ஸோ இதில் வந்து சல்ஃபூரிக் ஆசிட் H2SO4 தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம முன்னாடியே சொன்னால the effect or response produced by 2 or more chemicals are less than the sum of effects or response that the chemical would produce individually is known as. ஸோ அங்கே வந்து கிரேட்டர் தென்னு பார்த்தோம் அப்படின்னா சினர்ஜிசம்னு பார்த்தோம். லெஸ் தென் அப்படின்னா ஆன்டகோனிசம். ஸோ இங்கே வந்து ஆன்டகோனிசம் தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும்.
நெக்ஸ்ட் த த்ரெஷ்ஹோல்டு லிமிட் வேல்யூ ஆஃப் காப்பர் இன் தி அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1 mg/m³ தான் வந்து கரெக்டான ஆன்சர். சிலிக்கான் இஸ் த பாலிமர் ஆஃப். ஸோ சிலிக்கான் எதோட பாலிமராக இருக்கும் அப்படின்னா டை அல்கைல் டைக்ளோரோசிலியான். ஸோ அதோட வந்து பாலிமர் தான் வந்து சிலிக்கான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் அ நேச்சுரல் கொலாய்டு. ஸோ பிளட் இஸ் தி நேச்சுரல் கொலாய்டு. பிளட் வந்து நேச்சுரல் கொலாய்டல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் எதில் வந்து சில்வர் இருக்காது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஜெர்மன் சில்வரில் வந்து சில்வர் இருக்காது. ஸோ காப்பரு அங்கே வந்து நிக்கல் இருக்கும், சில்வர் இருக்காது, நிக்கல் தான் வந்து அதில் இருக்கும் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் கோபால்ட் இன் விட்டமின் B12 வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் பை. என்ன எது மூலமாக கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டெஸ்ட் மூலமாக தான் வந்து அந்த விட்டமின் B12 வந்து கோபால்ட் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் த கோட்டிங் ஆஃப் சாலிட் வேஸ்ட் வித் இம்ப்ரீவியஸ்லி மெட்டீரியல்ஸ் இஸ் நோன் அஸ். என்ன சொல்லுவோம் அப்படின்னா என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து என்கேப்சுலேஷன் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் அல்ட்ரா வயலட் ரேஸ் கேன் பி யூஸ்டு இன் வாட்டர் ட்ரீட்மெண்ட். எதுக்காக நம்ம அதை அல்ட்ரா வயலட் ரேஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்காக அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஹெவியஸ்ட் நேச்சுரல் அக்கரிங் எலமெண்ட் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் யுரேனியம் வந்து நேச்சுரலாக இருக்கிறது வந்து யுரேனியம் அப்படின்னு சொல்லுவோம். மேன்மேடு வந்து வேற இருக்குது. நெக்ஸ்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ளீச்சஸ் கலரிங் மேட்டர் பை. ஸோ இதுக்கு வந்து என்ன ஆன்சராக இருக்கும் அப்படின்னா ரிடக்ஷன். சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து ப்ளீச் பண்ணிடும் கலரிங் மேட்டரை வந்து. ஸோ அது என்ன ரியாக்ஷன் மூலமானா ரிடக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் எலமெண்ட்ஸ் இஸ் நான் ரேடியோ ஆக்டிவ். ஸோ இதில் வந்து ஜிர்கோனியம் வந்து நான் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் அது கிடையாது. நெக்ஸ்ட் ஜிப்சம்ஸ் இஸ் யூஸ்டு ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆஃப் சாலின் சாயில்ஸ். அதாவது இந்த சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற சாயில்ஸை இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஜிப்சம் சால்ட் வந்து போடுவோம். நெக்ஸ்ட் ஸ்பான்டேனியஸ் சேஞ்ச் இஸ் ஒன் இஸ் லோவரிங் ஆஃப் என்ட்ரோபி. ஸோ லோவரிங் ஆஃப் என்ட்ரோபி தான் லோவரிங் ஆஃப் ஃப்ரீ எனர்ஜி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அந்த ஃப்ரீ எனர்ஜி வந்து லோயரிங் பண்ணுறது தான் வந்து ஸ்பான்டேனியஸ் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். எனர்ஜி என்ட்ரோபி கிடையாது, எனர்ஜி. ஸோ முக்கியமானது. நெக்ஸ்ட் ஹீட்டிங் ஆஃப் எ ஓர் பிலோ இட்ஸ் மெல்டிங் பாயிண்ட் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். ஸோ அப்படிங்கிறது என்ன ப்ராசஸ் அப்படின்னா கால்சினேஷன். ஸோ கால்சினேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கால்சினேஷன் தான் இங்கே கரெக்டான ஆன்சராக இருக்கும். த மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் அமாங் தி ஃபாலோயிங். ஸோ இதில் வந்து எது எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஃப்ளோரின் தான் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்டாக இருக்கும். அதோட வேல்யூஸ் தான் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் மேக் தி காம்பவுண்ட் விச் பொசஸஸ் அயானிக் கோவலண்ட் அண்ட் கோஆர்டினேட் பாண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து கரெக்டான ஆன்சர் NH4Cl. ஸோ இதான் வந்து கரெக்டான ஆன்சர். NH4Cl தான் வந்து கரெக்டான ஆன்சர். இந்த டெப்ளிஷன்ஸ் ஆஃப் ஓசோன் லேயர் நம்ம பார்த்துருக்கோம். ஃப்ளோரோ கார்பன்ஸ். நான் மெட்டல் ஃபவுண்ட் இன் லிக்விட் ஸ்டேட் புரோமின் பார்த்துருக்கோம். ஸோ புரோமின் தான் வந்து கரெக்டான ஆன்சர். லிக்விட் ஸ்டேட்லங்கிறது நான் மெட்டல்ங்கிறது வந்து புரோமின். மெட்டல் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மெர்க்குரி அப்படின்னு எழுதணும். அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் நைட்ரஜன் இஸ் கிரேட்டர் தென் தட் ஆஃப் தி ஆக்சிஜன் பிகாஸ் நைட்ரஜன் ஹேஸ். இதில் வந்து என்ன கரெக்டான ஆன்சராக இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் 3 தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஆகும். ஸ்டேபிள் ஹாஃப் ஃபில்டு 2p சப் லெவல் அப்படிங்கிறதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் ஏ டைபேசிக். சல்ஃபியூரிக் ஆசிட் டைபேசிக் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் கேஸஸ் கான்ட்ரிபியூட் டு தி க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். ஸோ க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா நம்மளுக்கு தெரியும் கார்பன் டை ஆக்சைடு, ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் வேப்பர், கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், ஓசோன். ஸோ இதில் வந்து எது எதெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் இருக்கா. ஸோ தான் வந்து கரெக்டான ஆன்சர். த கேஸ் யூஸ்டு டு எக்ஸ்டிங்யூஸ் ஃபயர். ஸோ இது வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து கரெக்டான ஆன்சர். கார்பன் டை ஆக்சைடு. அண்ட் அலாய் யூஸ்டு இன் மேக்கிங் ஹீட்டிங் எலமெண்ட்ஸ் ஃபார் எலக்ட்ரிக்கல் ஹீட்டிங் டிவைஸ் நம்ம பார்த்துருக்கோம். நிக்ரோம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நிக்ரோம் வந்து ஆப்ஷன். நெக்ஸ்ட் த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன்ஸ் ஆஃப் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன். ஸோ எதில் டிபெண்ட்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னா டைல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டைல்யூஷன் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் த கேஸ் காசிங் ஆசிட் ரெயின் இன் அன் இண்டஸ்ட்ரியல் ஏரியா. நம்மளுக்கு வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு பார்த்துருக்கோமா. ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடு தான் வந்து கரெக்டான ஆன்சர். இண்டஸ்ட்ரியல் ஏரியாலையும் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு தான். லெமன் ஜூஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி. ஸோ லெமன் ஜூஸ் வந்து ஆசிடாக இருக்குமா. ஸோ லெஸ் தென் 7. 7 இருந்துச்சுன்னா நியூட்ரலு, லெஸ் தென் 7 இருந்தால் ஆசிடு, கிரேட்டர் தென் 7 இருந்துச்சு பிஹெச் வேல்யூ அப்படின்னா வந்து நம்ம வந்து பேசிக் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து லெஸ் தென் 7 தான் வந்து கரெக்டான ஆன்சர். அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் தி ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட். ஸோ இதில் வந்து எது வந்து ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட் அப்படின்னா ஃபுரான். ஸோ ஃபுரான் வந்து ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
இன் ரிஃபைனிங் ப்ராசஸ் த பியூர் மெட்டல்ஸ் இஸ் டெபாசிட்டட் ஆன். பியூர் மெட்டலை வந்து எதில் வச்சுருப்போம் அப்படின்னா கேத்தோட வச்சுருப்போம். ஸோ கேத்தோடில் தான் வந்து நம்ம வச்சுருப்போம். நேச்சுரல் ரப்பர் வந்து ஐசோப்ரீன் அப்படின்னு பார்த்துருப்போம். ஐசோப்ரீன் கரெக்டான ஆன்சர். இதில் வந்து எது வந்து அனஸ்தட்டிக் ஏஜெண்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா எதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு ஃபஸ்ட் பார்ப்போம். குளோரோஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க, அந்த ஈத்தர் யூஸ் பண்ணுவாங்க, நைட்ரஸ் ஆக்சைட்லாம் வந்து நம்ம கேஸோட ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. மூக்கில் வைக்கிறப்ப கேஸோட ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க நைட்ரஸ் ஆக்சைட்லாம். எது வச்சுருக்க மாட்டாங்க அப்படின்னா அசிட்டோன்கிறது வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பிராஸ் அப்படின்னா இங்கே இசட் இல்லை அப்படின்னா இசட் வரும். காப்பரும் ஜிங்க் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ காப்பர் அண்ட் ஜிங்க் வந்து அதோட அலாயாக இருக்கும். காப்பரும் டின்னும் வந்துச்சு அப்படின்னா பிரான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரெக்டிஃபைடு ஸ்பிரிட்னா 95% எத்தில் ஆல்கஹாலும் 5% வாட்டரும் இருக்கும். நைலான் இஸ் மேடப் ஆஃப் பாலியமைடு. பாலியமைடில் தான் வந்து நைலான் செய்வாங்க. நைலான் வந்து பாலியமைடில் வந்து நைலான்ஸ் இருக்கும். மேடப் ஆஃப் நைலான். நெக்ஸ்ட் வந்து ஸ்வெட் கண்டைன்ஸ் வாட்டர் அண்ட் சால்ட். நம்ம வேர்வையில் வந்து வாட்டரும் சால்ட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஹவு மெனி போன்ஸ் ஆர் தேர் இன் த நியூ பார்ன் இன்ஃபேக்ட். ஸோ இது வந்து இப்போ சிஹெச்எஸ்ல கேட்டிருந்தாங்க. 280 போன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு நியூ பார்ன் பேபிக்கு வந்து 280 போன்ஸ் இருக்கும். அடல்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா 206 போன்ஸாக மாறிடும். ஸோ 206 மாறிடும். ஸோ இங்கே வந்து புதுசாக பிறக்கிறப்ப எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. 280 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆக்சுவலாக அது வந்து பயாலஜி கொஸ்டின். ரேடியேஷன் விச் இஸ் நாட் எமிட்டட் டியூரிங் தி ரேடியாக்டிவ். ஸோ ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ் வரும். அந்த கேத்தோட் ரேஸ் அப்படின்னு ஒன்று வராது. ஸோ கேத்தோட் ரேஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சர். சிட்ரிக் ஆசிட் ப்ரெசென்ட் இன் ஃப்ரீ ஃபார்ம் இன். ஸோ சிட்ரிக் ஆசிட்னா நம்மளுக்கு தெரியும் லெமனில் இருக்குமா. ஸோ லெமன் வந்து கரெக்டான ஆன்சர். இது வந்து KMnO4 நம்ம டிஸ்இன்ஃபெக்டன்ட் அப்படின்னு பார்த்துருக்கோம். பொட்டாசியம் பெர்மாங்கனேட். நெக்ஸ்ட் த திக் பேஸ்ட் ஆஃப் சிமெண்ட் சாண்ட் அண்ட் வாட்டர். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். மோட்டார். ஸோ மோட்டார் தான் வந்து கரெக்டான ஆன்சர். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அ கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ இதில் வந்து எது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கன்வர்ஷன்ஸ் ஆஃப் வாட்டர் இன்டு ஸ்டீம் வந்து நாட் அ கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ பர்னிங் ஆஃப் பேப்பர் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன். டைஜஷன் ஆஃப் ஃபுட்டு, பர்னிங் ஆஃப் கோல்லாம் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன். வாட்டர் வந்து ஸ்டீமாக ஆகுறது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எது வந்து அனஸ்தட்டிக் ஏஜென்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் N2O நைட்ரஸ் ஆக்சைடு வந்து அனஸ்தட்டிக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். நைட்ரஸ் ஆக்சைடு. நெக்ஸ்ட் குவாலிட்டி ஆஃப் பெட்ரோல் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டெர்ம்ஸ் ஆஃப். ஸோ பெட்ரோலை வந்து ஆக்டேன் நம்பரில் சொல்லுவோம், டீசலை வந்து சீட்டேன் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பெட்ரோலை வந்து குவாலிட்டி வந்து எதை பொறுத்து இருக்குன்னா அதோட ஆக்டேன் நம்பரை பொறுத்து இருக்கும். ஆக்டேன். ஸோ நம்ம டீசல் கார் அப்படின்னா என்ன வச்சுக்கோங்க, சீட்டேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காரில் வந்து நிறையா சீட் இருக்குமா. ஸோ சீட்டேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பைக்கில் வந்து நம்ம பெட்ரோல் யூஸ் பண்ணுவோம், ஆக்டேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. The percentage of nitrogen in air 78% இருக்கும். மேக்ஸிமம் அமௌண்ட்டு ஆக்சிஜன் வந்து 21% இருக்கும். ஆன்டாசிட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ட்ரக்ஸ் தட் இஸ் ரிலீஃப் டு. ஆன்டாசிட்ஸ் வந்து நம்ம ஸ்டொமக் ஏக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்டொமக் ஏக் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் the open cigarettes or coal stoves often required fanning to sustain burning because of option 1 tendency of carbon dioxide to form a layer along with the dust smoke. ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ரௌனிங் ஆஃப் பேப்பர் இன் ஓல்டு புக்ஸ் இஸ் காஸ்ட் பை. ஸோ இங்கே வந்து எப்போ வந்து ப்ரௌனிங் ஆகுமா, ஆக்சிடேஷன் ஆஃப் செல்லுலோஸ். அதில் உள்ள செல்லுலோஸ்லாம் வந்து ஆக்சிடேஷன் ஆச்சு அப்படின்னா பேப்பர் வந்து இந்த ப்ரௌன் கலராக மாறிக்கும். பழைய புக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். நெக்ஸ்ட் அக்வாரிஜியா 1:3 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுவோமா. ஸோ 1ங்கிறது என்ன அப்படின்னா நைட்ரிக் ஆசிட், 3ங்கிறது என்ன அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஸோ கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடும் கான்சன்ட்ரேட்டட் HCl தான் வந்து 1:3 அக்வாரிஜியா அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். Next, deep sea divers divers use the mixture of gases containing oxygen and nitrogen. ஸோ இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீலியம்னு எழுதிடாங்க. ஆக்சிஜனும் நைட்ரஜன் கேஸ் மிக்சர் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து டைல்யூட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஹீலியம் வந்து ஆட் பண்ணுவோம். அட்டாமிக் தியரினா டால்டன். ஸோ ரிப்பீட்டடாக கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ரயில்வேவை பொறுத்தவரையும் இந்த தியரிஸ்லாம் யார் கண்டுபிடிச்சா, நியூக்ளியஸ் யார் கண்டுபிடிச்சா, அட்டம் யார் கண்டுபிடிச்சா, அட்டாமிக் தியரி யார் கண்டுபிடிச்சா, அந்த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் யார் கண்டுபிடிச்சா, எல்லாமே வந்து ஒரே புக்கில் இருக்கும். 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஒரே லெசன்ஸில் இருக்கும். ஸோ அந்த இதை நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது நம்ம வீடியோ எல்லாமே போட்டிருக்கோம். அந்த வீடியோஸில் வந்து நீங்கள் பார்த்துட்டு நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கம்பஷன்ஸ் ஆஃப் கேண்டில் இஸ் அன் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷன், எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் தான் வந்து கரெக்டான ஆன்சர். அப்படின்னா என்ன அப்படின்னா ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும், அதுக்கப்புறம் சப் ப்ராடக்ட் வெளியாகும். ஸோ கேண்டில் எரிச்சோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடும் கேஸ் வெளில போகும், அதே மாதிரி வாட்டரும் வெளியில் வரும். ஸோ 2 பை ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும்.
which among the following is the covalent compound? இதில் வந்து எது வந்து கோவலண்ட் காம்பவுண்டுன்னு கேட்குறாங்க. கார்பன் டெட்ராக்ளோரைடு அப்படின்னு அவங்க வச்சுக்கோங்க. கார்பன் டெட்ராக்ளோரைடு வந்து கோவலண்ட் காம்பவுண்டாக இருக்கும். நெக்ஸ்ட் the highest volume of gases in lowest atmosphere comprised of நைட்ரஜன் கேஸ் இருக்குமா நம்மளோட அட்மாஸ்பியரில் இந்த எது வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னா நைட்ரஜன். நெக்ஸ்ட் the percentage of carbon in cast iron கார்பன் வந்து 2.5லேருந்து 4.5 வரை இருக்கும். ஸோ இங்கே வந்து 3 to 5ங்கிறது கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு the compound that has the least value of octane number அப்படின்னா n-heptane. ஸோ n-heptane வந்து 0வாக இருக்கும். ஐசோ ஆக்டேன் வந்து 100ஆக இருந்துச்சு அப்படின்னா ஆக்டேன் நம்பர் வந்து லீஸ்டாக இருக்கிறது என்னென்னா n-heptane தான் லீஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட் the pair of compounds used as anesthetics in medicines. ஸோ இதெல்லாம் நைட்ரஸ் ஆக்சைடு குளோரோஃபார்ம்லாம் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் pH ஸ்கேல் இதுலேருந்து இருக்குன்னா 0லேருந்து 14 வரையும் இருக்குமா நம்ம பார்த்துக்கோம். 0லேருந்து 7 வரையும் அப்படின்னா ஆசிடு, 7 நியூட்ரலு, மோர் தென் 7ங்கிறது வந்து பேசிக் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ pHல வந்து 0லேருந்து 14 வரையும் இருக்கும். அயன் ரஸ்ட் குயிக்லி எப்போ வந்து சீக்கிரமே வந்து ரஸ்ட் ஆகும் அப்படின்னா சீ வாட்டரில் வந்து சீக்கிரமே வந்து துருப்பிடிச்சிரும். நெக்ஸ்ட்டு ஏரேட்டட் வாட்டர் கண்டெய்ன்ஸ். ஏரேட்டட்னா நம்ம அந்த பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட சோடாலாம் பார்த்துருக்கோம்ல, ஸோ அதை வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து இருக்கும். கார்பனேட்டட் வாட்டர்னு சொல்லுவோம். மேக்னடைடு அப்படின்னா Fe3O4, Fe2O3 கிடையாது, Fe3O4 தான் வந்து மேக்னடைடு அப்படின்னு சொல்லுவோம். Fe2O3 அப்படிங்கிறது வந்து அயன், அதாவது நம்ம இரும்பு எடுக்கிறதுக்கான ஓர் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இந்த அயன் இஸ் ப்ரிவெண்டட் ஃப்ரம் ரஸ்டிங். ஸோ நம்ம ஜிங்க் அது மேலே கொடுப்போம். அதுக்கு பேர் ப்ராசஸ் பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கல்வனைசேஷன் அப்படின்னு பார்த்துருக்கோம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தட் கேன் பி ப்ரெசென்ட் இன் எம்செல். ஸோ எம்செல்ல எத்தனை இருக்கும் அப்படின்னா 18 எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ 18ங்கிறது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு in an oxygen molecule 2 atoms are united by the 2 bonds. ஸோ டபுள் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். H டபுள் பாண்டில் வந்து நம்ம சேர்ப்போம். inert gas which is substituted for nitrogen in the air used by the deep sea divers. ஸோ இங்கே வந்து inert gas எந்த inert gas நம்ம சேர்ப்போம்னா ஹீலியம் சேர்ப்போமா. ஸோ ஹீலியம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் how many neutrons in uranium 92-232 atom. ஸோ நம்ம இதை பார்த்துருக்கோம். நான் வந்து A is equal to P, அதுக்கப்புறம் M is equal to P plus N அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா சொன்னோம். ஸோ இதுலேருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கிடைச்சிரும். நீங்கள் வந்து வீடியோஸ் ரெகுலராக எல்லா வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்ம 2 தடவை வந்து இதை சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். 146 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் இது வந்து நம்ம லாஸ்ட் டைம் கேட்டாங்க. ஒயிட் பாஸ்பரஸை வந்து எதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னா ஒயிட் பாஸ்பரஸை வந்து வாட்டருக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒயிட் பாஸ்பரஸ் வந்து வாட்டருக்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கெரோசின்குள்ளே ஒன்று ஸ்டோர் பண்ணியிருப்போம். அது என்னன்னு பார்க்கலாம். சோடியமை வந்து கெரோசின்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருப்போம். இது ரெண்டுமே வந்து இந்த ஒரே பேராவில் தான் இருக்கும். சிபிஎஸ்சி புக்கில் ஒரே பேராவில் இருக்கும். 2 கொஸ்டினுமே வந்து கேட்டிருக்காங்க. எதில் கேட்டாங்க அப்படின்னா இதில் கேட்டாங்க. ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஒயிட் பாஸ்பரஸ் வந்து வாட்டரில் வச்சுருப்போம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வெளியில் வச்சோம் அப்படின்னா அது வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அது எதுக்குள்ளே வச்சுருப்பாங்க அப்படின்னா வாட்டருக்குள்ளே வச்சுருப்பாங்க. இந்த ஒயர் ஆஃப் ஃப்ளாஷ் பல்ப் இஸ் மேட் அப் ஆஃப் எதில் அப்படின்னா மெக்னீஷியம். ஸோ மெக்னீஷியம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபார் தி ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் ΔG இஸ் நெகட்டிவாக இருக்கும். என்னென்னு பார்க்கலாம். which of the following has the highest penetrating power. ஸோ இதில் வந்து எது வந்து ஹையஸ்ட் பெனட்ரேட்டிங் பவராக இருக்கும் அப்படின்னா காமா ரே. ஸோ காமா ரே தான் வந்து ஹையஸ்ட் பெனட்ரேட்டிங் பவருக்கு வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து when the cathode rays striking a target of higher atomic weight they give rise to. ஸோ எதாக மாறும் அப்படின்னா எக்ஸ்ரேவாக மாறும். ஸோ எக்ஸ்ரே தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு the major use of sulfur in the manufacture of H2SO4. சல்ஃபூரிக் ஆசிட் மேனுஃபேக்சரிங்கில் தான் வந்து சல்ஃபர் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சல்ஃபூரிக் ஆசிட் வச்சு ஆல்மோஸ்ட் வந்து 100 அதுக்கு மேலே காம்பனன்ட்ஸ் கூட நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு the atoms of the different elements have. ஸோ என்னவாக இருக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர். ஸோ அதனால வந்து அதை அலைன் பண்ணியிருப்பாங்க. டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் அண்ட் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் வந்து வேறு வேறு அட்டாமிக் நம்பர் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். நெக்ஸ்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா
கோவலன்ட் காம்பவுண்ட்ஸாக இருக்கும். ஸோ கோவலன்ட் பாண்ட்ஸ் தான் வந்து அதில் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் எலமெண்ட்ஸ் எக்ஸிபிட்ஸ் கிரேட்டஸ்ட் டெண்டன்சி டு லாஸ் எலக்ட்ரான்ஸ். இதில் வந்து எது வந்து கரெக்டான ஆன்சர்னா லித்தியம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாய்சன் யூஸ் இன் தி ரேட் கில்லிங். கில்லிங் ரேட்க்கு வந்து எது யூஸ் பண்ணுறோம்னா ஜிங்க் பாஸ்பேட் யூஸ் பண்ணுறோம், நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம். ஸோ ஜிங்க் பாஸ்பேட்ங்கிறது கரெக்டான ஆன்சர். ஆன்டாசிட் டேப்லெட்ஸ் கண்டைன்ஸ். ஸோ ஆன்டாசிட் டேப்லெட்ஸில் வந்து ஹைட்ராக்சைட்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் அண்ட் அலுமினியம். ஸோ அலுமினியம் ஹைட்ராக்சைடோ மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு தான் வந்து நம்ம ஆன்டாசிட் டேப்லெட்ஸில் வந்து இருக்கும். நம்ம வந்து மில்க் ஆஃப் மெக்னீஷியம்னு பார்த்துருக்கோம். அது வந்து நல்லா வந்து ஒரு பேஸாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால தான் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. தி எலமெண்ட் அப்சர்வ்ட் போத் இன் கேட்டையான் அண்ட் ஆனையான். ஸோ இதில் வந்து நைட்ரஜன் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் நியூட்ரான்ஸ் ஆர் ரிகார்டட் அஸ் காம்போசிட் சப்பார்டிகல்ஸ் நோன் அஸ். இதில் வந்து எது வந்து கரெக்டான ஆன்சர்னா குவார்க்ஸ் தான் வந்து இதோட ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அ க்ரீன் ஹவுஸ் கேஸ். க்ரீன் ஹவுஸ் கேஸ் வாட்டர் வேப்பரு, அதுக்கப்புறம் நம்ம கார்பன் டை ஆக்சைடுன்னு பார்த்துருக்கோம், ஓசோன் பார்த்துருக்கோம். ஸோ ஆக்சிஜன் வந்து இஸ் நாட் அ க்ரீன் ஹவுஸ் கேஸு. நெக்ஸ்ட்டு இன்ட்ரவீனியல் நெக்ரோட்டிக் ஸ்பாட்ஸ் ஆன் லீவ்ஸ் அப்பியர்ஸ் டியூ டு SO2 இன்ஜுரி. ஸோ SO2 இன்ஜுரினால தான் அந்த மாதிரி லீவ்ஸ்லலாம் ஆகும். நெக்ஸ்ட் த பொல்யூட்டன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ஓசோன் ஹோல்ஸ். ஃப்ளோரோ கார்பன்ஸ் பார்த்துருக்கோமா? ஸோ ஃப்ளோரோ கார்பன்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு அல்கலாய்ட் நேச்சுரலி ஃபவுண்ட் இன் காஃபி, கொக்கோ அண்ட் கோலா. ஸோ இதெல்லாம் வந்து எது இருக்கும்னா கெஃபைன் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் த மெட்டல் யூஸ்டு ஃபார் மேக்கிங் ஏர்கிராஃப்ட்ஸ் அண்ட் ராக்கெட்ஸ். ஸோ வந்து எந்த மெட்டல்ஸ் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம்னா நிக்கல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் த ப்ராசஸ் ஆஃப் இம்ப்ரூவிங் தி குவாலிட்டி ஆஃப் ரப்பர் பை ஹீட்டிங் வித் த சல்ஃபர் இஸ் நோன் அஸ் வல்கனைசேஷன் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ வல்கனைசேஷன் தான் வந்து ரப்பரை வந்து ஹார்ட்னஸும் அந்த ஸ்டிஃப்னஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அ நோபல் கேஸ். ஸோ இதில் வந்து எது நோபல் கேஸ் கிடையாது அப்படின்னா ஹைட்ரஜன் இஸ் நாட் அ நோபல் கேஸ். ஆர்கான், கிரிப்டான், நியான், அந்த ஹீலியம் இதெல்லாம் வந்து நம்ம நோபல் கேஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இன்னும் வந்து ஒரு 2 வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். 800 கொஸ்டின் அப்புறம் 900 கொஸ்டின்ஸ். அவ்வளோதான், இதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓல்டு கொஸ்டின்ஸை ஒரு தடவை வந்து நான் PDF ஃபைல் கொடுத்துருக்கேன், அதை எடுத்து நம்பர் 1லேருந்து 100 வரையும் எழுதி வச்சுட்டு டிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவிலேருந்து ஆப்ஷனை எழுதி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கூகுளில் கூட உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.